இந்த விஷயத்துல இன்னொரு ஐயாவும் ரொம்ப நிதானமா சொல்றாரு. செங்கோட்டையர் ரொம்ப நிதானமா இருக்கக்கூடியவர், கலங்க மாட்டாரு, உறுதியானவர். என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனோம்னா 2026 பொசுக்குன்னு பிடிச்சிடலாம்ல. இப்படி சொன்னது நம்ம வாபிஎஸ் ஐயானா நீங்க நம்புவீங்களா? நம்புங்க. என்னை பொறுத்தவரை அண்ணன் செங்கோட்டையன் எந்த அதிருப்தியும் இல்லை. அவர் அவர் பழைய கட்சிக்காரங்க, விசுவாசமானவர். எந்த நிலையிலும் கட்சி ஒன்றாக இயங்கப்பட வேண்டும் என்ற மனச்சாட்சியோடு நடந்து கொண்டிருப்பவர். நான் அத்தனங்க சொல்றேன். நான் மட்டும் இல்ல, நானு, சின்னம்மா, டிடி தினகர் எல்லாமே இணைந்து இந்த இவங்களும் அதிமுக உருவாக்கினாங்களாம், பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதனாலதான் சொல்றேன் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லி. ஒண்ணு சேர்ந்ததையும் ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு சேர முடியாது, நான் ஜெயித்து காட்டுவேன்னு. இப்ப என்னாச்சு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. 13 இடங்கள்ல 3வது இடம், அப்புறம் 4வது இடம், 5வது இடம். 96 ஓட்டு வாங்குறாங்க கன்னியாகுமரியில் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் போட்டிக்கிட்டு. யாரு? காங்கிரஸ் வேட்பாளர் அந்த அம்மா ஒரு லேடி வந்திருக்காங்க. அதிமுகப்பட்ட வாக்குகள் 5000 ஓட்டு. எந்த ஒரு தாழ்வு நிலைக்கு அதிமுக கொண்டு இன்றைக்கு ஒன்றை கொடுத்த தொண்டர்களை வெம்பி விரும்பி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. என்னை தோற்கடிப்பதற்கு அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டம் வந்தார் ராமநாதபுரம். அது இன்சியல் முதற்கொண்டு ஓ பன்னீர்செல்வம். இந்த கொடுமை எங்க போய் சொல்றது?